நேற்று வரைக்கும் டிடிவி சொன்னாரு, நான் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பதை விட தூக்கில் சுங்கில் சாவேன் அப்படி கூட சொல்லுங்கன்றாரு. அதனால இது மெகா கூட்டணி கிடையாது. இது ஒருத்தர் கால பறிச்சு கால வாரி விடுற கூட்டணி. இப்ப டிடிவி தினகரன் இணைஞ்சிட்டாரு. தமிழ்நாட்டுல அதிமுக தொண்டர்கள் எங்கேயாவது டிடிவி வாழ்கன்னு கூப்பிடுறாங்களா? இப்ப அவர் அதிமுக கூட ஸ்பை வச்சிருக்காரு எடப்பாடி. யாரும் டிடிவி கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியை கைப்பற்றின கூட்டணின்ற பேர்ல உள்ள கைப்பற்றக்கூடாது. பிஜேபி என்ன நினைக்குது? டிடிவி பிரிச்சு விட்டு அதிமுக பிரிச்சு ஓபிஎஸ் பிரிச்சு அதிமுகவை அழித்து அந்த இடத்துக்கு பிஜேபி வர நினைக்குது. இது தொண்டர்களுக்கு தெரியாதா? நிதிஷ்குமார் அழிச்ச கதை தெரியாதா? பெரும்பான்மையான கட்சியோட வட மாநிலங்கள்ல மராட்டியத்துல இன்னைக்கு இறந்து போனார் அஜித் பவார் கட்சியை தேசியவாத காங்கிரஸ் உடைச்சு சிண்டேவை உடைச்சு அவங்கள புறாத்தி சிண்டேவை முதலமைச்சராக்கி இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அதனால தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு இன்னும் ஒத்துக்கறல அவங்க. அப்ப நோக்கம் என்ன? அதிமுக தொண்டர்கள் எப்படி தாமரைக்கு ஓட்டு போடுவான்? பிஜேபி வர்றதே மிரட்டி வருது. தாமரையில நிக்க சொல்லுது ஜான் பாண்டியனை, தாமரையில் நிக்க சொல்லுது ஜி கே வாசனை. 70 சீட்டுக்கு மேல தாமரையில் நிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. டிடிவியே தாமரையில் நிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ரெட்டலை கதி என்ன ஆகும்? ரெட்டலையை அழிச்சிட்டு தாமரை முளைக்கணும். அப்ப இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும் நோக்கம் பிஜேபி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க வேண்டும் லட்சிய கனவு கிடையாது. இந்த தேர்தலில் திமுகவா பிஜேபியா ஒரு 30 இடங்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் பிஜேபி எடுக்கிற இடத்துக்கு அதிமுகவை அழிச்சுட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வருவதற்கு நுழைவாயிலை ஏற்படுத்துவதற்கு சட்டமன்றத்தில் உட்காருவதற்கு 2029 தேர்தலை பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது அதிமுகவை அழிப்பதுதான் கூட்டணி சேர்ந்து அழிப்பது, நட்புறவு வச்சு அடிப்பது, கூடி குழாவி நட்புன்ற அடிப்படையில் அழிப்பதுதான் பிஜேபியின் வேலை என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச கதை. நாட்டு மக்களுக்கும் தெரியும், அதிமுக தொண்டனுக்கும் தெரியும். அதனால இது தோல்வி கூட்டணி. இது மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய கூட்டணிய மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. பச்சோந்தி கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி தோண்டி புதைக்கிற கூட்டணி இந்த கூட்டணி.